அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபிங்கள், இறைவன் உங்களுக்கு நன்மையை செய்வார் என்று கூறுகிறார் அல்லவா? அந்த மகிழ்ச்சியோடு இருப்போம். இந்த நாளில் அவர் நமக்கு என்ன தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 15, இறை வார்த்தை 22, 24 மற்றும் 29, 30. எண்ணி பாராமல் செய்யும் செயல் தோல்வியடையும், பலர் திட்டமிட்டு செய்யும் செயல் வெற்றியடையும். விவேகமுள்ளவன் செல்லும் பாதை பாதாளத்திற்கு செல்லும் பாதை அல்ல, அது வாழ்விற்கு செல்லும் பாதையாகும். 29. ஆண்டவர் பொல்லாருக்கு நெடுந்தொலைவில் இருக்கிறார், தமக்கு அஞ்சி நடப்போரின் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கின்றார். இன்முகம் மனத்திற்கு மகிழ்ச்சி தரும், நல்ல செய்தி உடம்புக்கு உரமளிக்கும். பிரைஸ் தி லார்ட். எண்ணி பாராமல் செய்யும் செயல் தோல்வியடையும். நம்ம எதை செய்தாலும், நம்மள்கிட்ட இவ்வளோ வருமானம் இருக்குது, இவ்வளோ பொருளாதாரம் இருக்குது, நம்ம இதை செய்ய போகிறோம், இதை இந்த அளவுக்கு செஞ்சால் கரெக்டாக இருக்குமா, இதுக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம எண்ணி பார்க்கும்போது, அந்த எண்ணி செய்யும் செயல், திட்டமிட்டு செயல்படுதல் வெற்றியை நமக்கு தரும் என்று சொல்கிறார். அதுபோல் விவேகமுள்ளவன் செல்லும் பாதை பாதாளத்திற்கு செல்லும் பாதை அல்ல, அது வாழ்விற்கு செல்லும் பாதை. ஏனென்றால் விவேகத்தோடு ஒவ்வொரு நேரம் நடக்கும்போது, நுண்ணறிவோடு நடக்கும்போது அந்த நடத்தையே நமக்கு நிறைவான ஆசிரியை தருகிறது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று எண்ணுகிறோம், அதன்படியே நாம் திட்டமிட்டே நாம் செயல்படும் போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கிறது. நாம் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதால் அவர் நம் மன்றாட்டை கேட்கிறார். அந்த மன்றாட்டின்படி நம்ம ஒவ்வொரு நேரம் அவர் செவிசாய்க்கும் போது நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். ஏனென்றால் நம்ம எப்பொழுதும் நம்ம முகம் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறது. நல்ல செய்தி நம்ம உடம்புக்கு உரமளிக்கிறது. நாம் இறைவனை நோக்கி மன்றாடும் போது, அந்த மன்றாட்டின்படி அவர் நமக்கு நிறைவான வரத்தை தரும்போது, அந்த ஆசிரை தரும்போது, அதுவே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் புது தம்பாக மாறுகிறது இல்லையா? அப்போது பொல்லார்கள் என்ன கேட்டாலும் கிடைப்பதில்லை இல்லையா? ஏனென்றால் பணத்தை வச்சுருப்பாங்க, வச்சுட்டு இதை என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு பயமும் இருக்கும். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நம்மகிட்ட தான் ஒன்றும் இல்லையே, அதனால் எதுக்கு பயப்படணும் நம்ம? இல்லை. அப்போது பொல்லாருக்கு ஆண்டவர் தொலைவில் இருக்கிறார். அந்த நெடுந்தொலைவு, அப்போ அவங்க பொல்லார் திட்டமிடாமலே எல்லாம் செய்கிறார்கள், அதிலே வீழ்ச்சி அடைகிறார்கள். நாம் திட்டமிட்டு செய்யும்போது, ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோர்கள் திட்டமிட்டு செய்யும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக நடக்கின்றது. அந்த நிறைவை தான் எப்பொழுதும் ஆண்டவர் தர விரும்புகிறார். அந்த நிறைவு ஒவ்வொரு நாளும் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. நாம் சிரிக்கின்ற சிரிப்பே பல மடங்கு நமக்கு ஆசீர்வாதம் தருகிறது. தேவையற்ற இடத்தில் நில்லாமல், தேவையற்ற இடத்துக்கு செல்லாமல், தேவையற்ற வார்த்தை பேசாமல், தேவையற்ற வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நாம் இருந்தோம் என்றால் நாம் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோம். அந்த வரத்தை கேட்போமா? வாழும் வல்லலே இறைவா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இறை வார்த்தையை கொடுத்து எங்களை நிறைவளிக்கிறீர் ஆண்டவரே. இந்த நிறைவே எங்களை வாழ்வளிக்கும் பாதைக்கு அழைத்து செல்கிறது ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு கூட உறவாடி உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே நடப்பதற்குண்டான ஆற்றலை தந்தீரே, அதற்கு நன்றி கூறும் ஆண்டவரே. நாள்தோறும் உம்முடைய இறை வார்த்தையை உயிருள்ள மன்னாவாக நாங்கள் எடுத்துக்கொண்டு அதன்படி வாழப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.